ஆண்டவரும் இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த புதிய நாளிலும் உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எத்தனை பேர் சொல்லக்கூடும், இந்த காலை வேளையில் நான் சந்தோஷமாக இருக்கிறேன், நான் உற்சாகமாக இருக்கிறேன் என்று. எஸ், நாம் சந்தோஷமாக இருக்கணும். ஏன் தெரியுமா? நம்மை நேசிக்கிறவர் ஒருவர் இருக்கிறார், நம்மை அன்பு கூறுகிறவர் ஒருவர் இருக்கிறார், நம்ம கூடவே இருக்க ஒருவர் இருக்கிறார். அவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. இதோ என் உள்ளங்கையில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்பொழுதும் என் முன் இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் உள்ளங்கையில நான் உன்னை வரைந்திருக்கிறேன் என்று. ஒருவேளை இந்த காலை வேளையில் நீங்கள் சொல்லலாம், ஐயோ, நான் எல்லோராலும் வெறுக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், நான் எல்லோராலும் மறக்கப்பட்டவனாய் இருக்கிறேன், ஐ எம் டோட்டலி அன்லவ்டு. யாருமே என் மேலே அந்த அன்பை காண்பிக்க மாட்டேன்னு இருக்காங்க, எல்லோரும் என்னை மறந்து விடுறாங்க, ஏதோ ஒரு நேரத்தில் என்னை நேசிக்கிறாங்க, பின்பு என்னை மறந்து விடுறாங்க, நான் பெற்ற என் பிள்ளையும் என்னை மறந்து விட்டான், என் தாய் என்னை மறந்து விட்டாங்க, இந்த சொசைட்டி என்னை மறந்து விட்டு இருக்கிறது, யாருமே என்னை நேசிக்கலை, நான் தனிமையிலே இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லலாம். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவேளை கர்த்தர் சொல்லுகிறார், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, நீ என்னால் வெறுக்கப்படுவதில்லை. ஐ லவ் யூ a lot. நான் உன்னை நேசிக்கிறேன், நான் ஒவ்வொரு நாளும் உன்னை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன், நான் உன்னை முத்தம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன், நீ என்னால் மறக்கப்படுவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையிலே அவருடைய அன்பு பெரிதாக இருக்கிறது, அவருடைய கிருபை பெரிதாக இருக்கிறது. இந்த உலகத்தில் யார் உங்களை நேசிக்கட்டும், யார் உங்களை நேசிக்காமல் இருக்கட்டும், பயப்படாதீங்க. உங்களை நேசிக்க ஒருவர் இருக்கிறார், நீங்கள் ஒரு நாளும் அவரால் மறக்கப்படுவதில்லை. அவருடைய அன்பு பெரிதாக இருக்கிறது. இந்த காலை வேளையில் இன்னும் கர்த்தருடைய அன்புக்குள்ளாய் சேருங்க, இன்னும் அவருடைய பிரசன்னத்தை நாடுங்க, இன்னும் அவருடைய அன்புக்குள்ளாய் மூழ்கி விடுங்க. அவருடைய அன்பு பெரிதாக இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த காலை வேலைக்காக உங்க நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். அப்பா தகப்பனே, நீர் எங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பு பெரியது. அப்படியாய் இந்த காலை வேளையில உங்களுடைய பிள்ளைகளை நீர் நேசிக்கிறதுக்காய் நன்றி ஆண்டவரே. அவளை ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இந்த நாள் முழுவதுமாக உங்களுடைய கிருபை அவள் மேல் தங்கியிருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.